நடத்துகிறேன், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறேன், கற்று தந்து நடத்துகிறேன், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறேன். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, சத்திய ஆவியானவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். ஆண்டவர் எப்போதும் நம்மளோட கூட இருக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். வாழ்நாள் முழுவதும் நம்மளோட கூட ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் எதுக்காக ஒரு மனுஷனோடு கூட இருக்க விரும்புகிறார்? எதனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார்னா, எப்போதெல்லாம் ஆபத்து வருதோ வருகிற ஆபத்துகளுக்கெல்லாம் விலக்கி காப்பதற்காக கர்த்தர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். வருகிற ஆபத்துகளுக்கெல்லாம் விலக்கி காப்பதற்காக ஆண்டவர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். எதுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா, வருகிற ஆபத்துகளுக்கெல்லாம். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆபத்து 1 நாள் 2 நாள் இல்லை, வாழ்நாள் முழுவதும் அநேக ஆபத்துகள் நமக்கு மனுஷர்கள் மூலமாக, பிசாசு மூலமாக, உலகம் மூலமாக அப்படி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வரும். பல ஆபத்துகள் நமக்கு வரும். அந்த பல ஆபத்துகளுக்கும் விலக்கி நம்மளை காப்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்ம கூட இருக்க விரும்புகிறார். அப்போ முதல்ல ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். யாரோட கூட ஆண்டவர் இருப்பார் அப்படின்னா, 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தோன்னா, 2 நாளாகமும் 15:1 வாசிச்சோன்னா, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ஆசா ராஜாவை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்து சகல மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தா. அப்போ ஆண்டவர் யாரோட கூட இருப்பாருன்னா, யார் ஆண்டவரோடு இருக்கிறாங்களோ அவங்களோடு தான் ஆண்டவர் இருப்பார். யார் ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்களோ அவர்களோடு தான் ஆண்டவர் இருப்பார். அப்போ ஆண்டவரோடு இல்லாத ஒரு மனுஷனோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டார்னா இருக்க மாட்டார். அவரோடு கூட யார் இருக்கிறாங்களோ அவர்களோடு தான் அவர் என்ன செய்வார்? இருப்பார். இப்போ அவரோடு கூட இருக்கிறதுன்னா எப்படி இருக்கிறது? அவரோடு கூட இருக்கிறதுனா எப்படி இருக்கிறது? அப்போ அவரோட கூட இருக்குன்னா அப்போ எங்களுக்கு மற்ற நமக்கு வேலைகள் இல்லையா? மற்ற காரியங்கள் இல்லையா? அப்போ நம்ம அதெல்லாம் எப்படி கவனிக்க, அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க? அப்போ அவரோட கூட இருக்குதுன்னா எந்த வேலைக்கும் போகாமல் அவர் கூடவே இருக்கிறதா எப்படி அப்படின்னா, சரீரத்தில் இன்னைக்கு அவரோட கூட இருக்கிறதை பார்க்கலாம், சிந்தையில் அவரோட கூட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நேற்று நம்ம கவனித்தது, ஸோ நமக்கு தேவனோடு கூட அதிகமான அமரணும் அப்படின்னா
ஆடு அமர்றது இல்லை, சிந்தையை என்ன செய்யணும், அமர பண்ணணும் அப்படின்னு நம்ம நேற்று கவனித்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் அமருவது நல்லது தான். ஆனால் ஆளுங்க அமர்ந்த பிரயோஜனம் இல்லை. எது அமரணும், சிந்தை என்ன செய்யணும், தேவனோடு அமரணும், தேவ சமூகத்தில் அமரணும். ஆளுங்க உட்காந்துன்னு 1008 வெளியில் சிந்தையை வச்சா என்ன செய்ய முடியாது, அவங்களால கான்செப்ட் பண்ணவே முடியாது. அவங்களால ஒரு சரியான மனநிலைக்குள் இருக்கவே முடியாது, சொல்கிறத புரிஞ்சிக்கவே முடியாது. வேறு இங்கே தான் உட்காந்துருப்பாங்க, எதையோ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னென்னமோ சிந்தனை, பலவிதமான சிந்தனை வந்துட்டுருக்கோம். அந்த சிந்தையை கண்ட்ரோல் பண்ணி அவங்களை என்ன செய்ய முடியாதுன்னா அமர பண்ண முடியாது, உட்கார வைக்க முடியாது. அதான் நம்ம நேத்திக்கு கவனித்தது. அப்படி கவனிக்கும் போது தான் இதுவரைக்கும் கிடைக்காதது என்ன செய்யுது, கிடைக்குது அப்படின்னு நம்ம நேற்று கவனித்தோம். இன்றைக்கி நம்ம கவனிக்கிறது, ஆண்டவரோடு கூட இருக்கணும்னா சரீரத்தில் ஆண்டவரோடு இருக்கிறது நல்லது தான், தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் சரீரம் வெறும் சரீரம் மாற்ற ஆண்டவர் சிந்தை தூரமாக இருந்துச்சுன்னாக்க அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஆண்டவர் உன்னோட கூட நம்மளோட கூட இருக்கணும். ஆண்டவரோடு நம்ம இருக்கணும்னா சரீரத்தில் அவரோடு இருக்கிறத விட சிந்தையில் அவரோடு கூட இருக்கணும், இல்லை உள்ளத்தில் அவரோடு கூட இருக்கணுன்ற நினைவுகள் என்ன செய்யணும், நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய உள்ளமும் தேவனோடு இருக்கணும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அப்போ அவரோடு இருந்தால் தான் அவர் நம்ம கூட இருப்பார். அப்போ அவரோட கூட இருக்க நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம பல காரியங்கள் இருக்குது, காரியத்தை பார்க்கணும். அதனால் தேவன் எப்போது என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்கிறத விட உன் சிந்தை என்ன செய்யணும், என் கூடவே இருக்கணும். உன்னுடைய சிந்தை என்னோட கூட இருக்கணும், உன்னுடைய உள்ளம் என்னோட கூட இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற அனைவருடைய இருதயம் அவரோட கூட இல்லை. அப்படி தான் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, அவர்கள் வாயினால் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், அவர்கள் இந்த ஜனங்கள், மத்தேயு 15:8, மத்தேயு 15:8-9 அப்படி 2 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ அப்படின்னா, இப்போது ஆளுங்க ஆலயத்தில் தான் இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கிறாங்க, ஆராதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆளுங்க அங்கே தான் இருக்கிறாங்க. ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆலயத்தில் இருக்கிறாங்க, அவருடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க, அவரிடத்துல தான் இருக்கிறாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன்றார். அப்போ தேவனை துதிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிடறார், இறங்கி வந்துடுறார். எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடுகள் இருக்கலாம், மத்தியில் நான் இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் வந்து வர்றார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ என் பக்கத்தில் தான் இருக்கிற, என் கூட தான் இருக்கிற, ஆனால் இருதயம் தூரமாக இருக்கேன்றார். இருதயம் தூரமாக இருக்க அப்படின்றார். அப்போது ஆளுங்க ஆண்டவரோடு இருந்து இருதயம் தூரமாக இருந்தால் அது என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ என்ன விரும்புகிறார் ஆண்டவர், நீ ஆள உருவத்தில் என் கூட இருக்கிறது நல்லது தான், அதை விட உன் இருதயம் என் கூட இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்குது. அப்போ இருதயம் என்னவா இருக்கணும், தேவனோடு கூட இருக்கணும். அப்போ ஆட்கள் தூரமாக இருந்தால் கூட இருதயம் அவரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வருகிற எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், விலைக்கு காத்துட்டே வந்துடுவார். விலைக்கு காத்துக்கிட்டே வந்துடுவார், விலைக்கிட்டே வந்துடுவார். ஆனால் ஆளுங்க அவரோட கூட இருந்து இருதயம் அவரை விட்டு தூர இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இருதயம் தூர இருக்குது. சரி, இந்த இருதயம் எப்படி தூரம் இருக்குதுன்னு எந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறாருன்னு 5வது வசனத்திலேருந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி எது உண்டோ என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயையாவது, அப்படின்னா ஒரு கனம் பண்ண வேண்டிய நபர்களை கனம் பண்ணாமல் வந்துட்டு நீ என்னை உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி எவ்வளவு ஆராதித்தாலும் உன் இருதயம் எப்படி தான் இருக்குது, என்னை விட்டு தூர இருக்குதுன்னு சொல்கிறார்.
அப்போ கணம் பண்ண வேண்டியவர்களை, அதாவது கடமைக்காக கணம் பண்ணுவது அப்படி எடுக்கலாம், தான் உண்மையான வார்த்தை. இப்போ அவங்க ஒன்றும் கேட்காம இல்லை. என்ன கேட்காம இல்லை? என்ன பணம் ஏதாவது உனக்கு செய்யணுமா, ஏதாவது வேணுமா, ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. ஆனால் கேட்குறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணாமல் போயிட்டீங்கன்னு சொல்கிறார். என்னென்ன செய்யாமல் போயிட்டீங்க அப்படின்னா, எந்த காரியம் கனம்னா கடமைக்காக கனம் பண்ணுவது, கடமைக்காக ஒரு செயலை செய்வது. வெறும் கடமைக்காக நம்ம செய்யணும், செஞ்சுட்டு போயிடலாம், நமக்கு என்ன பிடிச்சது அது அவங்க நம்ம என்ன பண்ணிட்டு போட்டோம். நம்ம கடமைக்காக ஒன்று செய்கிறோம் பற்றியா? இந்த வெறும் கடமையை உணர்ந்து செய்யறதில்லை, கடமைக்காக செய்கிற ஒரு செயல், கடமைக்காக செய்கிற ஒரு செயல். இப்போ சர்ச்சுக்கு வரணும், என்ன ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்துடலாம். சரி, நமக்கு என்ன கோயிலுக்கு தானே போகணும், போயிட்டு வந்துடலாம். கடமைக்கு போயிட்டு வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், போய் வரலாம். செபத்துக்கு போகணும், போயிட்டு வந்துடலாம். அப்போ இந்த கடமைக்காக மாத்திரம் செய்கிற ஒரு செயல் என்ன செயல்னா, அவங்க இருதயம் தேவனை விட்டு தூரம் இருக்குது. கடமைக்கு செய்கிற ஒரு செயலை கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிக்கிறது இல்லை. எந்த செயலை? கடமைக்கு செய்கிற ஒரு செயலை, கடமைக்கு செய்கிற செயல். அதனால தான் 2 Corinthians 9 ஆண்டவர் சொல்கிறார், என்ன? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்றார் இல்லையா? உற்சாகமாக 2 Corinthians 9 வசனம் பார்த்தீங்கன்னா, 2 Corinthians 9:7, அவன் விசனமாயும் அல்ல. அப்போது எப்படி கூட கொடுக்கலாம்? கஷ்டப்பட்டு கூட கொடுக்கலாம் இல்லையா? வேதனைப்பட்ட கூட கொடுக்கலாம், வருத்தப்பட்ட கூட கொடுக்கலாம், துக்கத்தோடு கூட என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இதை காணிக்கைக்கு மாத்திரம் சொல்ல, இப்போ அந்த வசனத்தோடு சேர்த்துக்கோங்க. என்ன? இப்போ அப்பா அம்மாவுக்கு செய்யறது எப்படி செய்யலாம்? கடமைக்காக கூட என்ன செய்யலாம்? நம்ம செஞ்சுட்டு போகலாம் இல்லையா? கடமைக்காக கூட என்ன பண்ணிட்டு போகலாம்? கடமை சரி, நம்ம கடமை என்ன பண்ணுறது? பெத்த கடமைக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்காக ஒன்று செய்கிறப்ப, இந்த கடமைக்காக செய்கிற ஒன்றில் கர்த்தர் ஒரு நாள் பிரியப்பட மாட்டார். நீ கடமைக்காக ஒன்று செஞ்சுட்டு வெறும் ஃபார்மாலிட்டிக்காக மட்டும் என்ன செய்யறது? அப்படி பேசி பண்ணிட்டு நம்ம வெறும் ஒரு நடிப்பு, அது அந்த கடமைக்காக செய்யறது ஒரு நடிப்பு அப்படி தான் சொல்லணும் இல்லையா? ஒரு நடிப்பு, அந்த மாய்மலமான வாழ்க்கையை ஒரு நடிக்கிறத கர்த்தர் என்ன செய்யுதுன்னா ஒரு நாளும் அங்கீகரிக்கிறதே இல்லை. அப்படி கடமைக்காக, அதாவது கடமையை உணர்ந்து இது நான் செய்யணும், நான் தான் செய்யணும், நான் செய்ய வேண்டியது நான் தான் பண்ணணும், இதை அந்த உணர்வோடு செய்யாமல் சரி கொடுக்கணும், கொடுத்துட்டு போயிடு, சரி நம்ம கடமை என்ன பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிற ஒரு கடமை அப்படி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கடமைக்காக ஒன்று செய்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த கடமைக்காக ஒரு செயலை கர்த்தர் என்ன செய்யறதே இல்லை, அங்கீகரிக்கிறதே கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்ல, அவன் கட்டாயமாயும் அல்ல. இப்போ கட்டாயப்படுத்தியும் உங்கள்கிட்ட வாங்க முடியும். ரெண்டாவது, அந்த கட்டாயப்படுத்த நீ விசனப்பட்டு வேதனைப்பட்டும் நீ கொடுக்க முடியும். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அப்போ கட்டாயப்படுத்துறது அதிகமாக இருக்குது, நீ வேதனைப்பட்டு செய்யறது அதிகமாக இருக்குது. இது ரெண்டும் செய்யாமல் உன் மனசில் என்ன நினைக்கிறது, எப்படி செஞ்சால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும், எப்படி செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும். அப்போ உன் மன விருப்பத்தின்படி உன் மனதில் சந்தோஷப்பட்டு செய்கிற ஒரு காரியத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறான்னா விரும்புகிறார். அப்போ அங்கே சொன்னார், அப்பா போய்ட்டு என்ன உனக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கதா, என் கடமை ஏதாவது இருக்கா, பெத்த கடமைக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பெத்த கடமைக்காக மாத்திரம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கர்த்தரை ஆராதிக்க வரேன்னு அவர் சொல்கிறாரு. ஆள் தான் அங்கே இருக்கிற, உன் இருதயம் என்ன விட்டு எப்படி இருக்குது, தூரமாக இருக்குதுன்றார். இருதயம் தூரமாக இருக்குது. அப்போ கடமைக்காக ஒரு செயல் நம்ம என்ன செய்யவே கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் கடமைக்காக செய்யவே கூடாது இல்லையா? சரி, இந்த கடமைக்காக செய்யறதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த சமயம், அதாவது செய்யக்கூடாத ஒரு சமயம் கிடைக்குமானால் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. செய்யக்கூடாத ஒரு சமயம், அதாவது செய்யக்கூடாத ஒரு சமயம் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது அதை என்ன பண்ணிடுவாங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னு சொன்னால், இவங்க அதை கடமைக்காக செய்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த உற்சாகமாக செய்கிறோமோ எந்த சூழ்நிலையிலையாவது என்ன பண்ணிடுவானா அதை செஞ்சிடுவான். அதாவது ஒரு வாய்ப்பு, சரி இது வேண்டாம், அப்போ அந்த சமயத்தில், அதாவது செய்யக்கூடாத ஒரு சமயம் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணுறான் பாரு, அவன் கடமைக்காக செய்கிறவன். அந்த ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தபோது கூட எப்படியாகிலும் ஒன்று
அதை செய்கிறான் பாரு, அவன் உற்சாகமாக செய்கிறவன். ஏன்னா அந்த உற்சாகத்தை என்ன செய்ய முடியாது, அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கட்டாயம் என்ன பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உற்சாகத்தில் செய்கிறான் பற்றியா, அவன் அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மன உற்சாகமாக செய்கிறவன். அந்த தடைபடுகிற சூழல்கள் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணுறான் பார், அவன் அந்த கடமைக்காக செய்கிறவன். இந்த கடமைக்காக எவ்வளவு பெரிய பெரிய காரியத்தை செஞ்சால் கூட கர்த்தரை பிரியப்படுத்தலை. அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கு. ஆள் என் பக்கத்தில் இருக்கிறேன், ஆள் என் கூட தான் இருக்கிறேன், ஆனால் ஆள் தான் கூட இருக்கிறே தவிர உன் இருதயம் எங்கே இருக்குது, தூரமாக இருக்குது. அந்த தூரமாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நம்ம கடமைக்காக என்ன செய்யக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது. அப்போ கடமைக்காக ஒன்று செஞ்சுட்டு கர்த்தரோடு கூட இருக்கிறேன்னா நிச்சயமாக அந்த நபரோடு கூட என்ன செய்ய முடியும், கர்த்தர் இருக்க முடியாது. அந்த நபரை தேவன் ஆசீர்வதிக்கவும் முடியாது. அப்போ கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உன் மனசில் எவ்வளவு நிர்ணயிக்கிற, என்ன செய்யணும்னு நினைக்கிற, என்ன செஞ்ச நீ சந்தோஷமாக இருப்பையோ அந்த காரியத்தை செய்கிறத எப்படி செய், மனப்பூர்வமாக செய். செய்யறத மனப்பூர்வமாக செய். யாருக்கு, ஒரு அப்பாவுக்கு செய்யறியா, மனப்பூர்வமாக செய். அம்மாவுக்கு சரியா, மனப்பூர்வமாக செய். அது நல்லதோ கெட்டதோ அவங்க பாடு, நல்லதோ கெட்டதோ அவங்க பாடு. நம்ம செய்ய வேண்டியது எப்படி செஞ்சிரு, நீ சந்தோஷமாக செஞ்சுட்டு போடு. ஏன்னா இப்போ என்ன ஒரு பாடம் நான் சமீபத்தில் கற்றுக்கிட்டேன்னா, செய்யறத செய்கிறோம், எப்படி செஞ்சுட்டு போயிடலாம், செஞ்சுட்டு போயிடலாமே. இப்போ செய்கிறத நான் இப்போ ஒரு சமீபம் நான் இந்த பாடத்தை ஒரு 5 மாதத்துக்கு நான் கற்றுக்கிட்டு வரேன். செய்யறதுன்னு முடிவாகி போச்சு, செய்யறதுன்னு முடிவாகி போச்சு, அது எப்படி செஞ்சுட்டு போயிடு. இப்போ நீ கஷ்டப்பட்டு செஞ்சு நீ பலனை இழந்த போகிறத விட உற்சாகமாக செஞ்சு என்ன கிடைச்சிடும், பலன் கிடைச்சிடும்ல. இப்படி கஷ்டப்பட்டு செய்யறதுன்னு முடிவாகி போச்சு இல்லையா, செய்யறதுன்னு முடிவாயிடுச்சு, அது எப்படி செஞ்சுட்டு உற்சாகமாக செஞ்சுட்டு போயிடு. அப்போ உற்சாகமாக என்ன கிடைச்சிடும், பலன் கிடைச்சிடும் இல்லையா. நீ கஷ்டப்பட்டு செஞ்சு பலனை இழக்கிறத விட நீ உற்சாகமாக செஞ்சு என்ன வாங்கிடலாம், பலனை வாங்கிடலாமே. நான் இது சமயம் ஒரு 5 மாதம் இந்த பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஓஹோ, அப்போ நம்ம செய்யறது முடிவாயிடுச்சு, எப்படி செஞ்சுட்டு போயிடு, உற்சாகமாக செஞ்சுட்டு போய் நமக்கு எதுக்கு வம்பு இல்லையா. அப்புறம் ஏப்பா நீ ஏமா கஷ்டப்பட்டு அவர் கேட்டு இந்த எதுக்கு நமக்கு இந்த வம்பு, அதனால் என்ன செய்யறத உற்சாகமாக செஞ்சுட்டு போயிடு, வேலை முடிஞ்சு போச்சு. அது அவரு நம்மளை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது இல்லை. அப்போ என்ன உற்சாகமாக செய்கிறோம். அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், பலனை கொடுத்துட்டு போயிடலாமே. அது கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு செஞ்சு அதை பலனை இழந்து போகிறத விட உற்சாகமாக செஞ்சுட்டேன்னா என்ன பெற்றலாம், பலனை ஈஸியாக வாங்கிடலாமே. அப்போ அந்த உற்சாகமாக செய்கிறதுக்கும் கடமைக்கு செய்த வித்தியாசம் இருக்குது இல்லையா. அது ஒன்று முகபாவனையில் செய்யலாம், இல்லை முகத்தை இது பண்ணி கூட என்ன செய்யலாம், கடமைக்காக செய்யலாம். ஆனால் எப்படி செய்யணும், செயல்பாட்டில் கண்டுபிடிச்சாங்க. என்னது, ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்தோடனே ஸ்டாப் ஆகுதுன்னா அவங்க கடமைக்காக செய்கிறவங்க, அவங்க கடமைக்காக செய்கிறவங்க. இல்லை குறிப்பிட்ட லெவலில் வந்தால் கூட அதை நிறுத்தக்கூடிய சூழலை ஏற்பட்டால் கூட அதை நிறுத்தாமல் எப்படியாகிற ஒன்று அதை செய்கிறான் பற்றியா. அது அப்பாவுக்காக இருக்கட்டும், அம்மாவுக்கு இருக்கட்டும், சபைக்காக இருக்கட்டும், ஊழியத்துக்காக இருக்கட்டும், ஊழியராக இருக்கட்டும், ஊழியர்களுக்கு எனிபடி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதை எப்படியாகிற ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்கன்னா அவங்க உற்சாகமாக செய்கிறவங்க இல்லையா. அப்போது நம்ம இருதயம் தேவனோடு இருக்கிறனா நம்ம செயல் எப்படி இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். அந்த உற்சாகத்துக்கு என்ன அடையாளம், செய்கிற செயலை கடைசி வரைக்கும் என்ன போயிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த சூழல் வந்தாலும் எப்படியாகிலும் செஞ்சிருவாங்க, எப்படியாகிலும் அதை செஞ்சுடுவாங்க. அதுதான் அந்த உற்சாகம். அதுதான் இது செய்யாத வரைக்கும் எனக்கு மனசே ஆறலப்பா, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, நம்ம செஞ்சுட்டோம். அப்போ அந்த திருப்தி வந்துடுவாங்க. நான் செய்யணும்னு தான் நினச்சேன், அது சூழல் அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் ஆன்றாங்க. பார்த்தியா, இவன் கடமைக்காக செய்கிறவன், செய்யணுன்ற நான் செய்ய வேண்டியதான், ஆனால் என்ன இல்லை, அந்த சூழல் இல்லையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சூழலை வரும்போது சூழலை சாதகமாக எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணுறான். அவன் கடமைக்கு செய்கிறவன். சூழல் வந்தாலும் நான் இது எப்படியாச்சும் என்ன பண்ணி தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும். அதனால் எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு சூழலை பயன்படுத்தி செஞ்சு முடிச்சிடறான் பார். அவன் உற்சாகமாக செயல்படுறவன். இந்த உற்சாகமான செயலுக்கு தான் தேவன் என்ன கொடுக்குறனா, பலன் கொடுப்பார். இந்த இப்படிப்பட்டவனோடு தான் தேவன் இருக்க விரும்புகிறார். எப்படிப்பட்டவனோடு, இந்த உற்சாகமாக செய்யறோடு தான் தேவன் இருக்க விரும்புகிறார் இல்லையா. இதுக்கு இந்த உற்சாகம் தேவன் இருந்தார்னா எல்லா ஆபத்துகளுக்கும் நம்ம தப்பிச்சுட்டே வந்துடுவார், எல்லா ஆபத்துக்கும் தப்பிச்சுடுவார். இதுக்கு தானியேல் தான் சிறந்த அடையாளம், இதுக்கு தானியேல் தான் சிறந்த அடையாளம் இல்லையா. அவருக்கு இந்த 6 அதிகாரத்திலும் வருகிற பிரச்சனையெல்லாம் உயிர் போகிற பிரச்சனையே.
தானியேலுக்கு வருகிற பிரச்சனைகள், ஆபத்து எல்லாமே சாதாரண ஆபத்தில் உயிர் போகக்கூடிய அளவுக்கான ஆபத்து இல்லையா? முதல் அதிகாரத்தில் இவங்களுக்கு மேலே நியமிக்கப்பட்ட இந்த தானியேலுக்கு மேலே நியமிக்கப்பட்ட அதிகாரி சொல்கிறான், தம்பி நீங்கள் சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க, ராஜா உன் முகத்தை பார்த்து கொஞ்சம் வாடி போய் இருந்துச்சுன்னா என்னை கொன்னே போடுவார் தெரியுமா அப்படின்றார். ராஜா என் முகத்தை பார்த்து உன் முகம் வாடி இருந்தாலே என்ன கொள்ளுவாருன்னா உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வருன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதனால சொல்கிறத கொடுக்கறது என்ன பண்ணு, ஆமாம் இதே சாப்பிட்டு போ தம்பி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? பிரதானிகளின் தலைவன் 1:10 வாசி 1. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன், அவர் உங்களோடு இருக்கிற வாலிபருடைய முகத்தை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் என்ன, அதனால் ராஜா என்னை சிறை செய்த என்ன பாரு, என்னையே கழுத்தை வெட்டு வர உன்னை என்ன செய்வான் பாரு அப்படின்றார் இல்லையா? இவன் 2ஆம் அதிகாரத்தில் சொப்பனம் பார்க்குறான், சொப்பனத்தையும் சொல்லு, சொப்பனத்தை அர்த்தம் சொல்லு அப்படின்னு தானியேலுக்கு விஷயமே தெரியாது. தானியேலுக்கு விஷயமே தெரியாது. ஆனால் விஷயமே தெரியாது இருக்கும்போது இப்போது ராஜா எல்லாரும் அழிங்கப்பா அப்படின்னா இவனை தான் முதல்ல தேடுறாங்க. யாரை தான் தேடுறாங்க? தானியேலை தான் முதல்ல தேடுறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் 13 வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். யாரதான் முதல்ல? இவனுக்கு சம்பவமே தெரியாது. என்னையா நடக்குது, திடீர்னு ஏன்டா என்ன அடிக்க வரீங்க அப்படின்னு கேட்டால் சம்பவமே அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் கேட்குறான் பாருங்க, தானியேலை தேடினார்கள். யோசனையும் புத்தியுமா பேசி இப்போதான் அவனுக்கு விஷயமே தெரியும். என்னையா ஏன் இவ்வளோ இதாகுது, என்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறீங்க, ஏன் எங்களை அடிக்க போகிறீங்க, ஏன் என்னை கொலை பண்ண போகிறீங்க, என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் விஷயமே உனக்கு தெரிய வருது. அப்போ விஷயமே தெரியாமல் என்ன வருது, இவனை அழிக்க வராங்க. ஆனால் அந்த இடத்துல புத்தி யோசனை பேச என்ன செய்கிறாரு, கத்தவனை விடுதலையாக்குறார் இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் அனனியா மீசாவேல் அசரியா, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, இந்த 3 பேருக்கு பயங்கர ஆபத்து. இவங்களை கத்தர் என்ன செய்கிறாரு, விடுதலையாக்குறாரு இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ராஜா என்ன செய்கிறார், கனவு காண்றார். அந்த கனவு வழக்கம் சொல்கிறாரு. 6ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு எவனாவது ஜெபிச்சா சிங்கக்கபில போட்டு கொண்டுணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆபத்து. அப்போ தானியேலுக்கு 1-2 ஆபத்தில் பலவிதமான ஆபத்து என்னாயிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அந்த 6:26 தானியேலோ ராஜா துயர சத்தமாய் 26 6:23 ராஜா கெபியன் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனோட தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய வாய்களை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ தேவன் என்ன செய்கிறார், அநேக ஆபத்துகளுக்கு, பலவிதமான ஆபத்துகளுக்கு தானியேல் என்ன செய்கிறார்னா கர்த்தர் விலைக்கு பார்த்துட்டே இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். 3ஆம் வசனம் இல்லையா? 6:3 தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் இருந்தான். விசேஷித்த ஆவி இருந்துச்சு என்றார். விசேஷித்த ஆவி. அப்போ அந்த தானியேலுக்குள்ள தேவன் இருந்தார், தானியேலோட கூட தேவன் இருந்தார். அப்போ தானியேலோட தேவன் இருந்ததுனால பலவிதமான ஆபத்துகளுக்கு தானியேல் என்ன செய்கிறார், விலக்கி காத்து கொண்டு வருகிறார் இல்லையா? அப்போ தானியேலோட கூட இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு செயலை எப்படி செய்வார்னா உற்சாகமாக செய்வார். ஒரு செயலை உற்சாகமாக நான் இருக்கிற உற்சாகமாக செய்கிறதுக்கும் கடமைக்காக செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு முதல்ல சொல்லிட்டேன். இப்போ அந்த 10வது வசனத்தை இப்போ பார்த்தீங்கன்னா, தான் முன்பு செய்து வந்தபடியே
தினமும் 3 வேளையும் இல்லையா? அப்போ அந்த உற்சாகம் என்ன செய்யுதுன்னா, பல சூழல் தடுக்கப்படுவதற்கு பல சூழல் வந்தபோது கூட அது என்ன செய்ய முடியல. அந்த சூழ்நிலையை காரணம் காட்டி சூழ்நிலையை பயன்படுத்தி செய்ய வேண்டியதை செய்யாமல் தானியேல் என்ன செய்யணும், தடுக்கலை. சூழ்நிலையை காரணம் காட்டி இப்போ தானியேல் என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவரே நான் ஜெபிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்யலை, சூழல் சரியா இல்லையே, அப்போ நான் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்க முடியும், அவரை செஞ்ச செயலை தடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, எப்படியாகிலும் ஒன்று நான் என்ன செஞ்சிடணும், நான் செஞ்சிடணும். எப்படியாகிலும் ஏதோ ஒரு தடுக்கப்படுவதற்கு 100% சூழல் இருந்த போதும் கூட அவர் செயலை என்ன செய்யவே இல்லை, தடுக்கப்படவே இல்லை. தான் செய்கிற அந்த செயலை என்ன செய்திருக்கிறாரு, தொடர்ந்து செய்து எப்படியாகிலும் ஒன்று செஞ்சிடணும். வா இப்போதான் எனக்கு நல்லா இருக்கு, எப்படியோ ஒன்று செய்யறதுக்கு செய்ய முடியாத சூழல் வந்துச்சு, ஆனால் என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன், இப்போதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கு, இப்போதான் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கு, ஐயோ எங்கே செய்ய முடியாமல் போயிடுமோன்ற வருத்தம் என்ன இருந்துட்டே இருந்துச்சு, நல்ல வேலை எப்படியோ செஞ்சிட்டப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறான் பார்த்தியா, அதுதான் அவன் உற்சாகமாக செய்வதற்கான அடையாளம் இல்லையா? நான் என்ன பண்ணட்டும், நான் செய்யணும் தான் நினச்சேன், ஆனால் நான் சரியில்லை, நான் என்ன பண்ணட்டும், ராஜா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் பண்ணிட்டாரு, அதனால் என்ன பண்ணிட்டேன், என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சூழலை காரணம் காட்டி தடுக்கப்படுகிற மனிதன், கடமைக்காக செய்கிற மனிதன், எத்தனை தடுக்கப்படுகிற சூழல் இருந்தாலும் அந்த சூழலை பொருட்படுத்தாமல் ஏதாவது ஒரு விதத்தில் தான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை தொடர்ந்து செய்கிறான் பார், அவன் உற்சாகமாக செய்கிறவன். இந்த உற்சாகமாக செய்கிறவனோட தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். அந்த உற்சாகமாக கர்த்தர் இருந்ததுனால தான் பலவிதமான ஆபத்துகளுக்கு தானியேலை தப்புவிச்சார். அப்போ பலவிதமான ஆபத்துகளுக்கு ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நம்முடைய சிந்தை தேவனோடு இருக்கணும். நம்முடைய சிந்தை, இப்போ தானியேல் தூரமாக இருக்கிறான் இல்லையா, இப்போ அவருடைய சிந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த 10வது வசனத்தில் தான் முன்பு தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து, இப்போ ஜபத்தை விட்டுடுங்க, இப்போ ஜபத்தை பற்றி இப்போ நான் சொல்லலை, அவர் உள்ளே போய் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அப்படின்னா இல்லையா. அப்போது வழக்கமாக என்ன செய்வார் அப்படின்னா, ஆள் தூரமாக இருந்தாலும் அந்த எருசலேமுடைய சிந்தை எங்கே தான் இருக்குன்னா, அவர் இருதயத்தில் தான் இருக்குது. அப்புறம் சிந்தை எதை விட்டு நீங்கவே இல்லை, எருசலேமை விட்டவருடைய சிந்தை என்ன செய்யவே இல்லை, நீங்கவே இல்லை. அவரை சிந்தையில் எருசலேம் எருசலேம், காலையில் போய் எருசலேம், மத்தியானம் போய் எருசலேம், நைட்டு போய் எருசலேம். எப்போ ஒரு நேரம் எருசலேம் நினச்சா போதாதா அப்படின்னா 3 நேரமும் போயிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி என்ன பார்க்குறாரு, எருசலேம் எருசலேம். அப்போ தானியேல் கிட்டத்தட்ட இந்த இடைப்பட்ட நாட்கள், சிலர் சொல்கிறாங்க 2 மாதம் அப்படின்றாங்க, சிலர் சொல்கிறாங்க 120 நாள் அப்படின்றாங்க. எது இந்த பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய தூரங்கள் இவ்வளோ நீண்ட ஒரு தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சரீரம் எங்கே இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் சிந்தை தேவனோடு இருக்குது. அங்கே நம்ம மத்தேயு 15 வாசித்தோம், ஆள் பக்கத்தில் இருக்கிறான், இருதயம் தூரமாக்குது இல்லையா. இங்கே ஆள் தூரமாக இருக்கிறான், இருதயம் பக்கத்தில் இருக்குது. ஆள் மாசக்கணக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு தூரத்தில் இருக்கிறாரு யாரு, தானியேல் இல்லையா. ஆனால் சிந்தை எங்கே இருக்குது, எருசலேமில் இருக்குது, தேவனோடு இருக்குது. இப்போ எதை தேவன் பார்த்தா, ஆள் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கல, சிந்தை பக்கத்தில் இருக்குதான்னு கர்த்தர் பார்க்குறார். அப்படின்னா ஆள் பக்கத்தில் இருக்கிறது நல்லது தான், பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட ஆள் பக்கத்தில் இருந்து சிந்தை தூரமாக இருக்கிறத விட ஆள் தூரமாக இருந்தால் கூட சிந்தை தேவனோடு இருக்கணும். அப்போ நம்ம சபையில் இருக்கணுன்றது இல்லை, நீ எங்கே இருந்தாலும் என்ன சிந்தையாக இருக்கலாம், தேவனோடு சிந்தையாக இருக்கலாம், துதியின் சிந்தையாக இருக்கலாம், ஜெப சிந்தையாக இருக்கலாம், வசனம் யோசிக்கிற சிந்தையாக இருக்கலாம், பாடல் பாடுற சிந்தையாக இருக்கலாம். அப்போ எந்த நேரமும் நம்முடைய சிந்தையில் எப்போது தேவனை பற்றி சிந்தை ஓடிக்கொண்டே இருக்குது, நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை செய்து கொண்டே இருக்கிற அப்படின்னா அவங்க சிந்தை எங்கே இருக்குது, தேவனோடு இருக்குது. சிந்தை தேவனோடு இருக்கிற மனுஷனோடு தேவன் இருக்கிறா. அப்படி இருக்கிறதுனால தான் பலவிதமான ஆபத்துகளுக்கு தானியேலை தேவன் தப்பு வச்சார். கண்ணபடி சோமல்லாமா, கண்ணபடி சோமல்லாமா, கண்ணபடி சோமல்லாமா, கண்ணபடி சோமல்லாமா, கண்ணபடி சோமல்லாமா. தகப்பனேம நன்றியோட துதிக்கிறோம்.
ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் மகிமை எங்கள் கூட இருக்கட்டும். விசேஷித்தும் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரம், உங்கள் மகிமையுள்ள கரம், உங்கள் மகத்துவமான கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தணும். ஆண்டவரே, நாங்கள் சரீரத்தில் பக்கத்தில் இருந்து இல்லை ஆலயத்தில் இருந்து இருதயம் எங்களை விட்டு உம்மை விட்டு தூரமாக போகிறத விட நாங்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் பணிஸ்தலத்தில் இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் இருந்தாலும் எங்கள் சிந்தை தேவனோடு கூட இருக்கணும். தேவனோடு கூட இருக்கணும். எங்கள் சிந்தை தேவனோடு கூட இருக்கணும். எங்கள் சிந்தை தேவனோடு கூட இருக்கணும். எங்கள் சிந்தை தேவனோடு கூட இருக்கணும். நம்ம சிந்தை தேவனோடு கூட இருக்கணும். நம்முடைய உணர்வுகள் தேவனோடு கூட இருக்கணும். நம்முடைய சிந்தை துதியின் சிந்தையாக இருக்கணும். நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். துதிக்க நேரத்தை சொன்னேன், எருசலேமுக்கு ஆராதிச்சிட்டு அவர் வீட்டுக்கு புறப்படுறாரு. புறப்படும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. ஆலயத்தை முடிச்சு போகிறாரு. ஆலயத்தை முடிச்சுட்டு போகிறாரு. ஆலயத்தை முடிச்சுட்டு போகிறாரு. ஆராதனையை முடிச்சுட்டு போகிறாரு. ஆனால் வேதத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. வேதத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. வேதத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. நம்ம சிந்தை எப்போது தேவனுடைய சிந்தையாக இருக்கணும். எப்போது தேவனுடைய சிந்தையாக இருக்கணும். எப்போது தேவனுடைய சிந்தையாக இருக்கணும். நம்ம சிந்தையில் தேவ சிந்தையாக இருக்கணும். துதி, ஜெபம், ஆராதனை, வசனம், வேலைகளை செய்யலாம், ட்ராவல் பண்ணலாம். எங்கே இருந்தாலும் அந்த சிந்தை தேவனோடு இருந்துச்சுன்னா அதுதான் தேவனுக்கு உகந்தது. அதுதான் தேவனோடு இருக்கிறது. அப்படிப்பட்டவங்களை தான் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் கர்த்தர் விலக்கி காக்க விரும்புகிறார். தானியேல் தூரமாக இருந்தாலும் சிந்தை எருசலேமுக்கு மேலே இருக்குது. சிந்தை ஜெபத்தில் இருக்குது. எவ்வளவோ வேலைகளை செஞ்சாலும் அந்த ஜெப சிந்தையை விட்டு மாறல. ஐயோ டைம் ஆச்சு, 1 மணி ஆச்சு, நம்ம ஜெபிக்கணும், 10 மணி ஆச்சு ஜெபிக்கணும், காலையில் 5 மணி ஆயிடுச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு அந்த சிந்தை முழுவதும் ஜெப சிந்தையாக இருக்குது. காலையில் 5 மணிக்கு யாரும் எழுப்பலை, அவரே எழும்ப ஜெபிக்கிறார். ஏன்? ஐயோ நம்ம 5 மணிக்கு ஜெபிக்கணும் சிந்தை. மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு, நம்ம ஜெபிக்கணும் சிந்தை. சாயங்காலம் ஆயிடுச்சு, ஜெபிக்கணும் சிந்தை. அந்த சிந்தையில் இருக்கிறதுனால அந்த டைம் ஆனால் மணி அடிச்சுட்டே இருக்கு. உள்ளத்தில் மணி அடிச்சுட்டே இருக்கு. டேனி 1 மணி ஆயிடுச்சு, டேனி 5 மணி ஆயிடுச்சு, டேனி மடியால் 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னு இருதயத்தில் மணி அடிச்சுட்டே இருக்கு, உள்ளத்தில் அடிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு ஏன் நம்மளால் ஜெபத்துக்கு எழும்ப முடியறதில்லைன்னா சிந்தையில் ஜெபிக்கின்றது இல்லை. சிந்தை தூரமாக இருக்கு. டக்குன்னு சொல்கிறோம், இன்னைக்கு கொஞ்சம் அசந்துட்டேன், கொஞ்சம் இன்னைக்கு உடம்பு டயர்டாயிடுச்சு. இதெல்லாம் கடமைக்கு செய்யறது. இதெல்லாம் நம்ம காரணங்க சொல்கிறோன்னா நம்ம கடமைக்கு செய்கிறோன்னு அர்த்தம். உற்சாகமாக செய்கிறவன் எந்த கடமை எந்த காரியமோ அவன் செயலை தடுக்கவே தடுக்காது. அதான் நீ உற்சாகமாக செய்வதற்கு அடையாளம். அதுதான் நீ சிந்தையில் தேவனோடு இருப்பதற்கு அடையாளம். சிந்தையில் இருந்தால் செயல்பாட்டில் கொண்டு வந்துட்டே இருக்கும். சிந்தையில் இருந்தால் தேவன் இப்படி சொல்கிறார், கொடுக்கறதுக்கு பாக்கெட்டில் பணம் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். மனசு இருந்தால் பணம் வரும், மனசு இருந்தால் செயல் வரும். இன்னைக்கு மனது தான் இல்லை, அதான் பிரச்சனை. நீங்கள் ஒரு செயல் தடுக்கப்படுதுன்னா நம்ம கடமைக்கு செய்கிறோன்னு அர்த்தம். நான் உற்சாகமாக செஞ்சால் எந்த காரியமோ நான் செய்கிற ஒரு செயலை தடுக்காது. நான் ஜபிக்கிறத தடுக்காது, நான் பாடுறத தடுக்காது, என் ஆராதனையை தடுக்காது, நான் கொடுக்கறத தடுக்காது, நான் செயல்படுறத தடுக்காது, நான் பைபிள் வாசிக்கிறத தடுக்காது. அது உற்சாகத்தின் அடையாளம். அப்பப்போ தடுக்கப்படுதுன்னா அது கடமையின் அடையாளம். இந்த கடமை இருந்துச்சுன்னா சிந்தையில் தூரமாக இருக்கிறேன்னு அர்த்தம். சிந்தையில் அது இல்லை.
சரீரத்தில் இருக்குது. சரீர முயற்சி பிரயோஜனம் இல்லைன்னு பவுல் சொல்கிறார். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானதுன்றார். சரீரத்தில் யோசித்து பிரயோஜனம் இல்லை, சிந்தையில் யோசிக்கணும், சிந்தையில் தேவனோடு இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசல் கொண்டு வரும். அநேக ஆபத்துகள் நம்மளை தப்புவிக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் சரீரத்தில் தூரமாக இருந்தாலும் நாங்கள் சிந்தையில் தேவனோடு இருக்க, ஜெபத்தில் இருக்க, துதியில் இருக்க, வேதத்தை மையம் கொண்டு இருக்க, வசனத்தை யோசித்து கொண்டு இருக்க, அப்படிப்பட்ட தேவ சிந்தையை உம்மோடு இறங்கி செயல்பட கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் சிந்தையில் இருக்கிறது உம்மோடு இருக்கிறதுன்னா அவங்களோடு இருந்தால் தான் பல ஆபத்து தப்பிக்கினா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல சூழலை கடந்து போகிறோம், பல நபர்களை சந்திக்கிறோம், பல போராட்டங்களை சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து எங்களுக்கு வருகிற பலவிதமான ஆபத்துகளுக்கெல்லாம் எங்களை விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம், மகத்துவமான கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசை வச்சு காத்துக்கோங்க. நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதிகளை மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வரிமைக்கு அர்ப்பணித்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவிதமான ஆபத்துகளில் இருந்து பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பான்னு சொல்லி இந்த காலையில் ஆசை ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.